ராகுல் காந்தியா விஜயா அடுத்த பிரதமருங்கிற சண்டைக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சாதாரணமா விளையாட்டா பேசினாரு ஆதவ அர்ஜுன். அதனால தாவேக அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். இல்லாட்டா அமித்ஷா கதை பிடிச்சிருப்பாரு எல்லா கதையும். இந்தியாவை வழிநடத்தும் தகுதி பெற்ற ஒரே தலைவர் விஜய். தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். முதல் நாள் அவங்க பார்த்து பேசிய விஜய் வேற. இன்னைக்கு முதல்வராகி அவருடைய பேச்சு, குறிப்பா அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கை, இந்த விஷயங்கள் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாவில் ஹிந்தியில் உள்ள இன்ஃபுளுசர்ஸ் வச்சு டிவிகே பத்தி சப்போர்ட் பண்ணி விஜயை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் அது. ஒரு வார காலத்திற்கு முன்னாலே வட மாநிலத்திலிருந்து சில பேர் என்னை சந்தித்தார். உங்கள் முதலமைச்சரை போல எங்களுக்கு எப்படி முதலமைச்சர் கிடைப்பார் என்று சொன்னார்கள். வட மாநிலங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே தளபதியை தவிர எவராலும் இல்லை என்ற வரலாறு வழங்கப்பட்டிருக்கிறார். அதை என்கரேஜ் பண்றதே காங்கிரஸ் இது ஒன்று கட் பண்ணணும். இதே மாதிரி பேச்சு இருந்துச்சுன்னா எங்களுக்கு வாபஸ் அப்படின்னு சொல்லணும். இல்ல ஒருவேளை காங்கிரஸ் போகணும்னு ஆசைப்படுறாரான்னு தெரியல விஜய். எப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்தாங்களோ அப்ப தாவேகாவை நாங்க இந்தியா கூட்டணியில இணைச்சுக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்க வாங்க வாங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே உருவாக்குறீங்க. நீங்க டிவிகே கவர்மெண்ட் இருக்கட்டும், விஜயவா இருக்கட்டும், உருவாக்குனதே நீங்க மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தானே. ராகுல பாய்சன் பண்ணதே நீங்க ரெண்டு பேரும் தானே. எல்லாருமே ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்காங்க. ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. விரைவில் சிதம்பரம் போய் ஸ்டாலினை பார்த்தாலும் ஆச்சரியப்படுது. தமிழ் நியூஸ் நேரில் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அண்மையாக கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டு, அது ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. அவர் திமுக கூட்டணியில் இருக்கும் போது ஒரு தொனியில் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. சரி, அப்போ புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஹார்ஷான ஒரு சொல்லாடல்களை பயன்படுத்தினாரு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஏதுவான ஆட்சி அமைஞ்சிருச்சு. விஜய் ஆட்சி வரணும்னாங்க, அமைஞ்சிருச்சு. கூட்டணியிலையும் மந்திரி சபையிலையும் இடம் பெற்றுட்டாங்க. இப்போ பார்க்குறோம், நம்ம பயங்கரமா தாவேக அட்டாக்கிங் மோட்ல போயிட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கேட்க தோணுது. எப்படி பாக்குறது அவருடைய பிரஸ் மீட்? இப்ப ஒரே பிரச்சனை என்ன, இப்ப ராகுல் காந்தியா விஜயா அடுத்த பிரதமருங்கிற சண்டைக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? டிவிக்கு ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சாதாரணமா விளையாட்டா பேசினாரு ஆதவ அர்ஜுன், தென் மாநிலங்கள்லேருந்து ஒரு பிரதமர் வர போறாரு அப்படின்னு மறைமுகமா சொன்னாரு. இப்போ டேரிங்கா பேசிட்டாங்க. அது ஜெகதீஸ்வரி மினிஸ்டர் ரொம்ப டேரிங்காவே பேசுறாங்க. அடுத்த பிரதமருங்கிறது பேசுறாங்க. ஏன் செங்கோட்டையன் பேசுனது பயங்கரமா வைரல்ங்க. அவருக்கு இந்தியாவை வழிநடத்தும் தகுதி பெற்ற ஒரே தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி விட்டது. தடுமாறுறாங்க. இன்னைக்கு நீ காங்கிரஸ் வேற திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக தான் எதிரின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில டிவிக்கே சொல்லுவாங்கல்ல, துண்டு போட்டு கழுத்தை நெரிச்சு கொள்ளுவாங்கல்ல சொல்லுவாங்க. வேலைக்கு போன வேஷ்டியில போட்டு அந்த மாதிரி நீங்க அரசியல்ல சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தர் ரொம்ப எதிரியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு சால்வையை போட்டு அவனை அப்படியே அணைச்சிக்கணும், அணைச்சி அப்படியே காலி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இப்போ டிவிக்கு இந்த மாதிரி பண்ணிடுச்சு நம்மள அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு. பயங்கர பயம் வந்துருச்சு. எதிர்பார்க்கல. நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய விஜயுடைய பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் என்டர்லி டிஃப்ரெண்ட். முதல் நாள் அவங்க பார்த்து பேசிய விஜய் வேற. இன்னைக்கு முதல்வராகி அவருடைய பேச்சு, குறிப்பா அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கை, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்னன்னா, பிரதமர் அப்படின்னு விஜயை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள். இப்போ இன்னைக்கு செங்கோட்டைன்னு சொல்லிட்டாரு. நீங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கூட கண்டிக்கல. அதுதான் வருத்தம் அவங்களுக்கு. என்ன வருத்தம்? ஒரு விஜய் சொல்லலாம், இல்லைன்னா புஷி ஆனந்த் சொல்லலாம், யாருமே சொல்ல மாட்டாங்களே. இதை வளர்த்தணும்னு நினைக்கிறாங்களே, பேசணும்னு நினைக்கிறாங்களே. ஆனால் ஒரு விஷயம், நீங்க பேசுனீங்கன்னா டிவிகேல கேட்டா, ஏங்க எங்க கட்சியில நாங்கள் அப்படிதாங்க பேசுவோம், எங்க ஆளுங்க உச்சாரப்படுத்துறதுக்காக நாங்கள் பேசுவோம். அப்போ நாங்கள் கூட்டணி கட்சி மீட்டிங்லையா சொன்னோம்? டிவிகே மீட்டிங்கில் நாங்கள் சொல்லாமல் எப்படிங்க? நாங்கள் பிரதமர் தான் சொல்லுவோம். எங்களை அமெரிக்கா ஜனாதிபதி நாங்கள் பேசுவோம். அதெல்லாம் நீங்கள் வருத்தப்பட முடியுமா அப்படின்னு கேட்கலாம்ல. அதுதானே உண்மை. செங்கோட்டையன் பேசுனது டிவிகே மீட்டிங், இந்த ஜெகதீஸ்வரி மினிஸ்டர் சொன்னது அதே தான்.
கில்லி சரத்தா இருக்கட்டும், எல்லாமே மினிஸ்டர்ஸ் எல்லாமே டிவிகே மீட்டிங்ல நடத்தின விஷயங்கள் தான் வச்சுங்களேன். ஆனாலும் கூட அது பேசக்கூடாது. நீங்க கூட்டணி தர்மம்னா அதுதான் சரியான ஐக்கியம். வருங்கால முதல்வர்னு சொல்லி பேசிக்கலாம். இது 25 வருஷம் நாங்க தான் அப்படின்னு சொல்லலாம். எது வேணாலும் பேசலாம். பட் நீங்க வந்து அடுத்த 2029ல பிரதமர் கேண்டிடேட் நாங்க தான். அதுலயும் செங்கோட்டையன் ஒரு வார்த்தை சொல்றாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வட மாநிலத்திலிருந்து சிலர் வந்தார், என்னை பார்த்து பேசினார்கள். இங்க இருக்க நிர்வாகத்தையும் ஒரு செயல்பாடுகளை பார்த்து புகழ்ந்து பேசியவர்கள். இவர் வந்து இந்திய அளவுல வந்து ஒரு பெரிய நல்ல நிர்வாகியா இருப்பாரு விஜய். கண்டிப்பா அவர் எல்லாம் வந்துட்டு போகணுங்கிற மாதிரி எல்லாம் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு செங்கோட்டையன், ஒரு சீனியர் மோஸ்ட். அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதாவை பார்த்தவர், கலைஞருடைய நிர்வாகத்தை பார்த்தவர், எடப்பாடியோடையும் இருந்தவர், இப்படி இருந்தவர். இன்னைக்கு விஜய் வந்து இந்தியாவை வழிகாட்டும் தலைவராக நான் பார்க்கிறேன் ஒரு வார்த்தை சொல்றாரு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு கூட அவங்க நார்த் இந்தியாவில் எப்படிலாம் வந்து பிரச்சாரம் பெருசா பண்ண ஆரம்பிச்சாங்க. பெருசா பண்றாங்க, நீங்க பெரிய லெவல்ல பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க என்ன மாதிரி வருதுன்னா, ஒரு பாலியல் குற்றவாளிகளை உடனே என்கவுண்டர் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா உடனே ஜட்ஜ்மெண்ட். அங்க அதாவது இல்லாத ஒரு விஷயங்கள் அங்க அப்படியே பெரிய லெவல்ல பரப்பப்படுகிறது விஜய் ஆட்சியை பற்றி. அது உண்மையா இல்லையான்னு யாரு பாத்துக்கிறா? அங்கெல்லாம் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இனிமேலாம் அப்படியே நெருப்பா இருக்கு. ஒரு லேடிஸ் மேல கையை வச்சுன்னா உடனே போலீஸ் கூட்டிட்டு போய் சுட்டுடலாங்க, தெரியுமா? அதே மாதிரி கூப்பிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜட்ஜ்மெண்ட், ஒரே மாசத்துல ஜட்ஜ்மெண்ட். இப்படி ஒரு ஒரு பிரபகண்டா ஆரம்பிச்சிருக்கு டிவிக்கே மறைமுகமா. இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய மைனஸ். பட் டிவிகேக்கு முதல் பயம் வந்து காக்ரோச் டீம். ஒருவேளை அவங்க வந்து அந்த இளைஞர் பட்டாளம் எங்க ஒருவேளை நம்மளை வந்து சாப்பிட்ருமோன்னு ஒரு பயம். அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த வேலையை பண்றாங்க. அவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஹிந்தியில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு டிவிகே பற்றி சப்போர்ட் பண்ணி, விஜயை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் அதுதான். இப்போ அவங்களுக்கு பயம் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான். அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளை வந்து எதிர்த்து பயங்கரமா அரசியல் பண்ணுவாங்க. நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன செய்ய பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல இவங்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு காங்கிரஸ் அப்படியே போற போக்குல டீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டிவிகே டீம் என்ன செய்ய போகுது காங்கிரஸ் பார்க்கும்போது இவர் தான் பதறார். யாரு? மாணிக்கம் தாக்கூர். ஏற்கனவே ஆமா, ஏன்னா ஏற்கனவே டி கே சிவகுமார்ட்ட கேட்டாங்களா, இது கேட்டாங்க. அவர் ஒரு மாதிரி சங்கடத்துல போயிட்டாரு, தவிர்க்கிறாரு. மீடியா அது கேட்க ஆரம்பிக்குது, இன்னும் நல்லா வளரணும் ஜோசப் விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பட் கேட்டதே தப்புங்கிற நான். கேட்கிற அளவுக்கு ஒரு சப்ஜெக்டை இங்க வந்து டிவிக்கே உருவாக்குறதே தவறுங்கிற நான். அதை என்கரேஜ் பண்றதே காங்கிரஸ். இது ஒண்ணு கட் பண்ணணும். இதே மாதிரி பேச்சு இருந்துச்சுன்னா எங்களுக்கு வாபஸ் அப்படின்னு சொல்லணும். அப்படி பேசினா தானே உங்க நிப்பாட்டுவாங்க. இல்லை ஒருவேளை காங்கிரஸ் போகணும்னு ஆசைப்படுறாரான்னு தெரியல விஜய். பிஜேபி நம்மளை பார்த்து ரொம்ப கோவப்படுது, இதனாலதான் நம்மளுக்கே பிரச்சனை ஆகுது. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணிடுவோம், எப்படியாவது காங்கிரஸை விரட்டணும். நம்ம வருங்கால பிரதமர் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ்காரங்க ஓடிடுவாங்கன்னு பயப்படுறா. ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துட்டாங்களான்னு தெரியல விஜய் டீமுக்கு. மாணிக் தாக்கூர் பதறாரு, என்ன செய்ய போகுது அடுத்தடுத்த. இதே சூழ்நிலை பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கு. காங்கிரஸ் ஆரம்பிக்குது, எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரியல. இப்போ இது ரெண்டு விஷயங்கள் இந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் மாநிலத்தில் இவங்க ஒரு தாவேகா கூட்டணி இந்தியா கூட்டணி ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சினாரி ஆயிப்போச்சு. இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் தான் விஜய் தான் முதல்வர் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தது போல தெரியல. இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில இருந்த போது இதே செல்வ பெருந்தகை காமராசர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சின்னு சொன்னாரு. ஆனா இவங்களால சொல்ல முடியல காமராசர் ஆட்சி தான் விஜய் ஆட்சின்ட்டு. மாறாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க காமராசர் ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்க திஞ்சிட்டு அயராது உழைப்போம், அடுத்து கொண்டு வரணும்னு சொல்லி செயற்குழுல பேசுறாரு. அப்ப சேலஞ்சு பண்றாரு, நீ என்ன பிரதமர்ன்றிய, நாங்க தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்றாரு. ஒண்ணு. இரண்டாவது, தேசிய அளவுல ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சா, இந்த ஃபார்மேஷன் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்ல. இந்தியா கூட்டணியே கிடையாது, தாவேகா கிடையாது அப்படின்றாங்க.
திரு மாணிக்கம் தாகூர் அதே பிரஸ் மீட்ல குறிப்பிடுறாரு. கேட்டா எம்பி இல்லங்கிறாரு. இல்ல அதுலயும் ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கப்படுது. எம்பி இல்லன்றீங்க. அப்ப எம்பியே இல்லாத ஒரு தாவேகா முதலமைச்சர் கூட்டத்தை கூட்டுறாரு. அதுல ஏன் போய் நீங்க பங்கேற்கிறீங்க ஆன்டி டீலிமிட்டேஷன் கூட்டத்திற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அப்ப அதுல முன்வைக்கப்படுது. இப்படி மாநிலத்திலையும் ஒரு உருப்படியான ஒரு கூட்டணி அமைக்கல, தேசிய அளவிலையும் கட்டமைக்க முடியல. இதுதான் ஆளூர் ஷானவாஸ் ஆரம்பத்துல இந்த பேட்டிகள் கொடுக்கும்போது சொன்னாரு. இது திமுக இருந்த வரைக்கும் 9 வருஷம் எப்படி இருந்துச்சு இந்தியா கூட்டணி, இப்ப எப்படி இருக்கு, இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கா தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி கேட்டாரு. மாணிக்கம் தாகூர் இந்த பிரஸ் மீட்ல பல ஆயிரம் கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்குன்னு நான் அதை உள்வாங்கிக்கிறேன். ஆமாம், உண்மைதான், 100% உண்மை. கரெக்ட். நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான். குறிப்பா இந்தியா கூட்டணியிலேயே இல்லாத ஒரு கட்சி அது. அந்த கட்சிக்கு ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு நீங்க போய் அப்புறம் நீங்க ஜெயிச்சு அடுத்த சில மணி நேரங்கள்ல ஏன் நீங்க நாங்கள் லெட்டர் கொண்டு போய் கொடுக்கலன்னா அவங்கள வந்து அமித்ஷா ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு சொல்றீங்க. நீங்க எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு ஓடுனீங்க? அவ்வளோ அவசரப்பட்டு அவர் உங்களை கூப்பிட்டு கேட்டாரா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எங்கள்கிட்ட கேட்டாரு, முதல்ல ராகுல் காந்தி பேசினாரு, பேசினாரு, போனாரு நீங்க சொல்றீங்க. ரைட். அது சம்பந்தமா நீங்க இன்னைக்கு திமுக கடுமையான வருத்தமே அதுதான். ஒரு வார்த்தை கூட சொல்லல, நன்றி கூட தெரிவிக்கல. இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கோம், நன்றி, எங்களுக்கு வேற ஒரு அமைப்பு வருது, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நாங்கள் கிளம்புறோம்னு மற்றவர்கள் செய்துட்டு போனதோட இவங்க செஞ்ச வேலை பெரிய வேலை இல்லையா? சொல்லாம ஓடுனது அந்த வருத்தம் தான் இப்ப இன்னும் இருக்கு. ரைட். அந்த அளவுக்கு வருத்தம் போன அளவுக்கு விஜய் ஒருத்தான ஆளா, இல்லை டிவிக்கே ஒருத்தான ஆளா? பிஜேபி கடுமையா விமர்சனம் பண்றாங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துல இஷ்யூ பேஸ்ல எடுத்துக்கிட்டு பிஜேபியை உண்டு இல்லைன்னு பாக்குறாங்களா? சொல்லுங்க. இல்ல இந்தியா கூட்டணியை வந்து பலப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லதோ கெட்டதோ, நாங்க இந்தியா கூட்டணி கண்டிப்பா இந்த இந்தியா கூட்டணியை வைத்து தான் 2029 தேர்தலை நாங்கள் சந்திப்போம். ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்கலாமே. விஜய பிரதமர்னு சொல்ல ஆரம்பிக்கிற கூட்டத்தில் டக்குன்னு புசியானதை வச்சு ஒரு அறிக்கை, இல்லை தவறாக நம்ம ஆளுங்க ஆர்வக்குழாவில் பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையாது, இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம், எம்பிக்கள் இல்லையே ஒழிய நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் பங்கேற்கிறோம், எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு இந்தியா கூட்டணி அறிவிக்குதோ எங்களுக்கும் அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல முடியுமா தைரியமா? அதெல்லாம் நக்கலா பேசுறாப்புல மாணிக் தாக்கூர். அதெல்லாம் ரசிகர் பட்டாளங்க, அதெல்லாம் ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. நீங்க நினைக்கிற இவரு இவங்களுக்கு சாதாரண தொண்டர்களை சொல்லல, அவரு அமைச்சர்களை சொல்றாரு. அமைச்சர்கள் அது உண்மைதான். அந்த ஜெகதீஸ்வரி பேசுறாங்கல்ல, அவங்கள சொல்றாரு. இப்படி கேட்டிருக்காங்களான்னு கேட்கிறப்ப அது ஒரு ரசிகர் பட்டாளம், மனப்பான்மையில பேசுறாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லி கடந்து போக ட்ரை பண்றாரு. அப்போ இன்னும் அவங்க வந்து அரசியல் மயப்படுத்தப்படல, எப்படி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்களோ சேம் டோன்ல மாணிக்கம் தாகூர் தாவேகா இன்னும் அரசியல் வயப்படுத்தல, நீங்க இன்னும் ஒரு அரசியல்வாதியாவே இல்ல, உங்களை நாங்க அப்படி பொருட்படுத்தவே இல்ல, ஜஸ்ட் லைக் நீங்க ஏதோ ஒரு ஃப்ளூக்ல ஆட்சியை பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பொருள்பட நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கா? இல்ல, அதுதான் அவர் வழி இல்லாம பதில் சொல்றாரு. அவர் மாநில தலைவராக இல்ல இருந்தால் அவரு பெரிய சந்தோஷப்பட்டிருப்பாரு. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் சந்தோஷம் தானே பண்றாரு. புதிய ஆட்சி, புதிய மாற்றம், இந்தியாவை பாருங்க, தமிழ்நாடை பாருங்க, இனிமே வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மாணிக்க தாக்கூர். முந்தானத்து கூட சென்னையில் என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே உருவாக்குறீங்க. நீங்க டிவிக்கே கவர்மெண்ட் இருக்கட்டும், விஜயவா இருக்கட்டும், உருவாக்குனதே நீங்க மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தானே. ராகுல பாய்சன் பண்ணதே நீங்க 2 பேர் தானே. இப்ப நீனே சொல்லி இது வந்து ரசிகர் பட்டாளான்னு சொல்ற, நீங்க என்ன இது கான்ட்ரவர்சியா இல்லையா? இப்போ டிவிக்கே இன்னும் நீங்கள் அரசியல் கட்சியாகவே நீ அங்கீகரிக்கலையா காங்கிரஸ்? மாநில தலைவருடைய கருத்துங்கிறது காங்கிரஸ் கட்சியோட கருத்து தானே. அது என்ன கேம்? மாணிக் தாக்கூர் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாருன்னா அது காங்கிரஸ் கட்சியோடைய ரியாக்ட் தானே. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அதனால் அவசரப்பட்டு விட்டது காங்கிரஸுங்கிறத ஒவ்வொரு நாளும் உணர ஆரம்பித்திருக்கிறது. முதல்ல ராகுல் காந்தி லெவலில், பெரிய சோனியா காந்தி லெவலில் அதை வந்து உணர்ந்தாங்க. நேஷனல் இஷ்யூஸில் விஜயோடைய மௌனம், அலட்சியம், இப்போ தமிழ்நாடு லெவல்லையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டீம். இப்போ மாணிக் தாக்கூரே ஒவ்வொரு நாளும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்றைக்குமே இந்த மாதிரி டிஎம்கே இது மாதிரி ரியாக்ட் பண்ணதே இல்லையே. ஸ்டாலின் தான் நாங்கள் 3வது அணி உருவாக்குறோம் அப்படின்னு ஒரு காலத்திலையும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் தான், இந்தியா கூட்டணி தான் நாங்கள்,
ராகுல் காந்தி தான் பிரதமருங்கிறது தானே வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருந்துச்சு திமுக. முதல் நாள் வரைக்கும் மே 3 வரைக்கும் அதான் ஐக்கியம். ஆமா, ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் முதல்ல முன்மொழிந்ததும் ஒரு ஸ்டாலின். வார்த்தை கூட அதுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான ஒரு சின்ன கருத்து கூட யாரும் சொன்னதே இல்லையே, ம். இவ்வளவு நெருக்கடியிலையும். பட் நீங்க ஒண்ணுமே இல்லையே. சாதாரணமா இருக்கும் போது ஏனோதானு பேசுறாங்க. யார் யாரை கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. மாணிக் தாக்கூர் யாரை பேசுவார், யார்கிட்ட சொல்லுவார்? விஜய் பொறுப்பெடுத்து நடவடிக்கைன்னு சொல்றதா? சொல்லியிருக்கணும்ல. அதை இவ்வளவு பேசுனவரு கடந்து போகணும்னு ட்ரை பண்றாரு. இதெல்லாம் ரசிகர் மனப்பான்மைன்னு சொல்லி கடந்து போற ஆளு இல்லைல்ல, இப்படி சொல்லக்கூடாதுன்னு கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் தைரியம் வரலையேங்கிற நான். ம். அப்படித்தானே மாணிக் தாக்கூருக்கு ஒரு தைரியம் இல்லை. இந்த விஷயத்தில் விஜய் தலையிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு கண்டிக்க வேண்டும், இது காங்கிரஸ் கட்சி ரொம்ப வருத்தப்படுறோம் நாங்க, நீங்க சொல்றதுக்கு தைரியம் இல்லைங்கிற நான். இதுல 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு, அப்போ முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னாரு? முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு திருச்சி கிழக்குல ஒரு நன்றி கூட்டத்துல எங்களை தொண்டர்களை பார்த்து எங்களை பார்த்து தற்கூரின்றாங்க. தற்கூரியா? யார தற்கூரிங்கிற? இந்த தற்கூரி மக்கள் தான் போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளை கடுமையா விளாசினாரு. அதற்கு நிகரா தற்கூரிங்கிற வார்த்தை போடாம ரசிகர்கள் நீங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாரு. நீங்க அரசியல்வாதிகள் இல்ல அப்படின்றாரு. அப்போ இத விஜய் எப்படி பாப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, இப்போ இந்தியா கூட்டணியில தாவேகா கிடையாது அப்படிங்கிறாரு. இப்ப தாவேகா கிடையாது அப்படின்னா அப்ப என்ன மறைமுகமான செய்தியை உள்ள புகுத்துறாரு? திமுக உங்களை நாங்க இன்னும் முழுமையா கழட்டி விடல, நாளை பின்னாலும் நாங்க உங்க கூட திருப்பி வந்துருவோம் அப்படிங்கிற டோரை ஓபன் பண்ணி வைக்கிறாங்களா? டில் 2029, ஏன்னா இந்த 22 எம்பிக்கள் இன்னும் 29 வரைக்கும் அவங்களுடைய டென்யூர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் உங்களை நிச்சயமா ஒரு ஆப்ஷனா வச்சிருப்போம். ஏன்னா இன்னும் பல தேசிய அளவு இஷ்யூஸ் வரும்போது அப்ப நிச்சயமா மேலிடத்துல இருந்து அடுத்தம் வரும், அதுக்காக தாவேகா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? 100%. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்ற மாதிரி ரசிகர் மனநிலை அப்படின்னு சொல்றதே கிட்டத்தட்ட தற்கொலை மாதிரி தான், அதுல மாற்றம் இல்லை. நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டாலும் கூட நீங்க பழைய மனநிலையிலே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே தற்கொலை, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. மாணிக் தாக்கூருக்கு அப்படி அந்த அளவுக்கு பேச முடியாது. காரணம் அவரு கூட்டணி ஆட்சி, என்ன சொல்றது, கூட்டணி ஆட்சியோட இருக்காரு, ஆதவ அர்ஜுனோட இருக்கிறாரு, பல கமிட்மெண்ட் ஆனவர். ஸோ அதனால அவரால் பெரிய லெவலில் விமர்சனம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், நீங்க சொன்ன மாதிரி விரைவில் சிதம்பரம் போய் ஸ்டாலினை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இதே நிலைமை போனால் காரணம் என்னன்னா, நீங்க நல்லதோ கெட்டதோ இங்கே ஒரு சிறுபான்மை பிரிவு தலைவர் அமைச்சர் வாங்கினதுக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், இப்படி 2-3 அமைச்சர்களுக்காக ஒவ்வொரு கட்சியும் அங்கே கிட்டத்தட்ட அடமானம் ஆயிடுச்சு, ஐக்கியம் ஆயிடுச்சு டிவிகேல. மாநில காங்கிரஸ் கட்சியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மாணிக் தாக்கூருக்கு சங்கடம் என்னன்னா, அவர் மாநில தலைவராக இருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காரு. ஆனால் நேற்று வரைக்கும் அதை இவ்வளோ பெரிய சீரியஸாக எடுத்துக்கல அவர். நம்மளுக்கு என்ன இருக்கு, இவர் செல்வ பிறந்தகை இருக்காரு, நல்லதா கெட்டதா அவர் தலையில விடியட்டும்னு நினைச்சாரு. இப்போ அவர் தலையில விடிஞ்சிருச்சு, அதனால இப்போ ரியாக்ட் பண்றாரு. ஒன்று. பட் காங்கிரஸ் இதே சூழ்நிலையை தொடர்ந்தால் கண்டிப்பாக திமுகவுடன் மீண்டும் தங்களுடைய உறவை புதுப்பிக்கிறதுக்கான கட்டாயம் வந்துடும். ஏன்னா 2029 தேர்தலுங்கிறது ஒரு முக்கியமான தேர்தல் அவங்களுக்கு. இதை விட்டுட்டாங்கன்னா மீண்டும் பிஜேபி 20 வருஷம் ஆயிரும். என்ன எதிர்கட்சிங்கிற மாதிரி இனிமே அவ்வளவுதான். ராகுல் காந்திக்கு இது இவ்வளவுதான், இதுக்கு மேல அவருக்கு இனிமே வாய்ப்பே இல்லைங்கிற மனநிலை வந்துடும். காங்கிரஸ் தொண்டர்களும் சோர்ந்து வாயிடுவாங்க. சரி, ராகுல் காந்தி அதிர்ஷ்டம் இல்லையா, ஒரு லக்கு இல்லையா, மக்கள் ஒரு பெருசா நிராகரிக்கப்படும் தலைவர் ஆயிடுவார் இந்த தேர்தலில். 2029 தேர்தலையும் காங்கிரஸ் தோல்வி அடைந்தால் ஸோ அந்த ரிஸ்க் இனிமே காங்கிரஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சீனியர் தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. விஜயா, ஸ்டாலினா, திமுகவா, டிவிகேவா. நீங்கள் மாநில அரசியலில் உள்ள 2 மந்திரிகளுக்காக நீங்கள் அகில இந்திய லெவலில் ஒரு கட்டமைப்பை நீங்கள் சிதைச்சிட்டீங்க. ஸோ இனிமேல் சரியாக இருக்காது. கொஞ்சம் சீக்கிரம் நம்ம திருப்பி அந்த கட்டமைப்பு வேணும் வைக்கும். இல்லைனா தேர்ட் ஃப்ரண்ட்டு அப்படின்னு வேற ஒரு யாராவது ஒரு 3வது அணியிலுடைய பிரதமர் வேட்பாளர் யாராவது ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அகிலேஷ் வந்துட்டாரு, அகிலேஷ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு ஆசை வரும்ல. ஸோ இந்த சூழ்நிலை எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காங்கிரஸுடைய மேலிட தலைவர்களுக்கு தெரியும். இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும்
அவங்க என்ன மாணிக் தாக்கூரும் செய்த தவறுக்கு நம்மளால் மன்னிப்பு கேட்டு ஸ்டாலினோட ஒரு அன்கோ போடுறதுக்கான வேலைகளை பார்ப்போம்னு இருக்கலாம். ஆனால் இனி திமுக மன்னிக்குமா காங்கிரஸாங்கிறது ஒரு மில்லியன் கொஸ்டின். ஏன்னா ரொம்ப காயப்படுத்திட்டு போயிடுச்சு காங்கிரஸ். அதனால இனிமே திமுக ஏற்றுக்காது. காங்கிரஸ் வேணா இங்கே அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாம், இல்லை வேற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் திமுக ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது என்னுடைய பார்வை. இனிமே வேண்டாம். அரசியல்ல யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஒரு அன்அபிஷியலா கிடைத்த கூட்ட தகவல் என்னன்னா, ஒரு மீட்டிங்ல கூட காங்கிரஸோட மூத்த தலைவர் நம்ம 75 76 எமர்ஜென்சில நம்ம தோழர்களை திமுகவினர் விரட்டி அடிச்சாங்க, ரொம்ப காயத்திற்கு நம்ம உள்ளானோம், பிறகு 77 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் திமுகவோட கூட்டணி வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கூட இதே தலைவர் சத்தியமூர்த்தி பவன்ல நடந்த மீட்டிங்லயே கூட பேசியிருக்காங்க. வருக நிலையான ஆட்சி தருக நம்ம பேசியிருக்கோமா இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்து தான் பேசியிருக்காங்க. திமுக கூட நாளைக்கு நம்ம போக வேண்டியது வரும், அதனால பார்த்து நம்ம ஒன்னொன்னையும் பண்ணுவோம், ரொம்ப கமிட்மெண்ட் ஆயிட வேண்டாம். தாவேக்கா கூட நாளைக்கு நம்மள ராகுல் காந்தியை போட்டு வாங்கிட்டாங்கன்னா பிரதமரின் வேட்பாளர் முன்னிலைப்படுத்தாம மோடிக்கு பயந்துட்டு, அமித்ஷாவுடைய அழுத்தத்துக்கு பயந்துட்டு, ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு கூட்டணிக்கு பேரளவுக்கு கூட்டணிக்கு திமுக ஒரு 10 5 சீட்டை கொடுத்துட்டு அதை மட்டும் நீங்க நில்லுங்க, அதுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறோம், அவ்வளவுதான், எங்களுக்கு அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா பெரிய சிரமமாயிடும். ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பெருசு அப்படிங்கிறனால. ஒரு விஷயம், தேசிய கட்சிகளுக்கு ஈஸி என்னன்னா 2 பேரும் பலிக்கடா ஆக்கிடுவாங்க. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தியையும் மாணிக் தாக்கூரையும் பலிக்கடா வாக்கிட்டு வேற ஒரு தலைவரை போட்டு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நிறைய ஈஸியா போயிடும். அதே இப்ப இவரை பண்ணலையா, அண்ணாமலை பண்ணாங்களே, அண்ணாமலையை பண்ணி தூக்கி போட்ட மாதிரி அதே மாதிரி நடந்துடும். தேசிய கட்சிகளுக்கு அது நடக்கும். ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் வர மாட்டாரு, சிதம்பரம் வருவாரு, வேண்டிய ஆட்கள் வருவாங்க, அவங்கெல்லாம் பேசி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துரும் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா திமுக அதை அந்த மனநிலையில இருக்குமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இனிமே ஒரு பெரிய டஃப் பீரியட் தான். இனிமே காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் லைட்டா கண்ணாடி உடைய ஆரம்பிக்குது. உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது, அதுல மாற்றம் இல்லை. அந்த கீரல் விழுவ ஆரம்பிச்சிருச்சு, உடைய ஆரம்பிச்சுன்னு சொல்ல கீரல் விழ ஆரம்பித்து விட்டது. கண்டிப்பா இது ஆட்சிக்கு ஒரு ஆபத்து தான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்படிதான் நான் பாக்குறேன். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.